ஃபைன் பார்ட்டி. இவன் யாரப்பா மொட்டை தலையா? அண்ணே, இவர் தான் என்னோட வருங்கால மாமனார். வருங்கால மாமனாரா? வணக்கங்க. இவரோட பொண்ணை தான் நான் கட்டிக்க போறேன். அப்படியா? பொண்ணுங்க அங்க. நோ 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 நோ. பக்கத்துல பக்கத்துல. அடடே, நம்ம ஊர் மஞ்சள் கலர் மாதிரி இருக்கு. What is nonsense? Who is this guy? Send him out. I'm sorry, sir. He is our servant Yes. for generations. His family is working for our family. Yes. Moreover, he is an illiterate. Yes. Please kindly bear with us. பேரு. நீங்க அங்க இருங்க. சரிப்பா, வரேங்க. இந்த கோமாளி யாரு? பேரு தர்மதுரை. எங்க கிராமத்துல எங்க வீட்டு வேலைக்காரன். ஏதோ பார்ட்டி சமயத்துல உதவியா இருக்குன்னு வர சொன்னா ராஸ்கல் பார்ட்டியை கெடுக்கிறான். இனிமே இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கவனமா இருக்கணும். Be careful. Yeah. What the hell do you think of yourselves? All of you are behaving like sadists, treating a human being like an animal. What do you get out of insulting and entreating that poor innocent man? If any one of you had been treated like this, do you think you could have tolerated it? உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் எல்லா மனுஷங்களையும் ஓடுது. உங்க உடம்புல ஓடுற நரம்பு தான் எல்லா மனுஷங்களையும் ஓடுதுங்கறத மறந்துடாதீங்க. இத கூட தெரிஞ்சுக்காம படிச்சவங்க நாகரிகம் தெரிஞ்சவங்கன்னு நாமே சொல்லிக்கிறதுல வெக்கப்படணும். நாகரிகங்கிறது மனுஷன் போடுற சட்டையில இல்ல, மனுஷன் மனசுல இருக்கு. என்ன நாகரிகம், என்ன மனுஷங்களோ. நீங்க வாங்க பெரியதா. No tension. Take it easy. Ladies and gentlemen, come on, cheer up! என்ன பெரியதா? இந்தம்மா, நீ கொடுத்த துணியை போட்டுக்கிட்டு நீ சொன்ன மாதிரிலாம் நடந்துக்கிட்ட. பட்டணத்துல மனுஷனுக்கு மரியாதை இல்லை, அவன் போட்டுக்கிற துணிக்கு தான் மரியாதையை சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி உப்பொலியான உலகத்துல நீங்களே எப்படிதான் வாழ்றீங்களோ, ஆனா என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுமா. நான் வர்றேன். நில்லுங்க, எங்க புறப்பட்டீங்க? என்னமோ தெரியலம்மா, மனசே சரியில்லை. அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. பட்டணத்துக்கு போறதுக்கு முன்னால அப்பா சொன்னாரு, வேண்டாம் இங்க போகாதேன்னு. நான் தான் கேட்காம வந்துட்டேன். நான் ஊருக்கு போறேம்மா. நீங்க ஏன் ஊருக்கு போறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்க தம்பிங்க உங்களை தப்பா பேசிட்டாங்க தானே போறீங்க. நம்ம கைவரில நம்ம கண்ணை குத்திட்டா கையை வெட்டி அரிஞ்சிட முடியும். நீங்க உங்க தம்பிங்களை மன்னிக்க கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் மனசுல வச்சுக்கல. நான் எடுத்து வளர்த்த பசங்க ஏதோ சொல்லிட்டாங்க. ஆனா நான் இங்க வந்துடக்கூடாது, ஏதோ வந்துட்டேன். சொல்லாம போற நல்லது இல்ல, அதாம சொல்லிட்டு போறேன். வரேன். இந்த நடு ராத்திரியில எங்க போய் எப்படி ஊருக்கு போக போறீங்க? இப்ப போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஊருக்கு போறத பத்தி நாளைக்கு யோசிக்கலாம். என்ன அங்கிள், நம்ம பணத்துல 40 லட்சம் ரூபாயில ஒரு வீடை வாங்கிட்டா, கோடீஸ்வரன் வீட்டுல சம்பந்தம் பேசிட்டா, நாளைக்கு அமெரிக்கா வேற போறானா? ஆமா அஜய், நான் கூட கேள்விப்பட்டேன். அவன் உயிரோட இருந்தா தானே அமெரிக்கா போவான்.
ஹலோ போலீஸ், நான் வந்து நம்பர் 7 போலீஸ் கார்டன்ல இருந்து பேசுறேன். ஆமா, சீக்கிரம் வாங்க. ஏய் ஏ பாவி, ஏய் குத்துட்டியாடா? ஏன்டா குத்துன? இவன் என்ன இங்க வந்தா? டாக்டர் கூப்பிட்டுக்கடா. டேய் ஐயோ, செத்து போட்டானடா. யாரடா இவன்? அண்ணே, நேத்து பட்ட பகல ராஜதுரை கொலை பண்ண வந்தாங்களே, அந்த ஆளுங்கள ஒருத்த இவன். தொழில் போட்டி காரணமா எங்க 2 பேரையும் கொலை பண்ண வந்தான். ராஜதுரை செஞ்ச புண்ணியம் நீங்க அவனை காப்பாத்தினீங்க. நான் செஞ்ச பாவம் இப்போ. அண்ணே, நீங்க நினைச்சா தம்பியை எப்படியும் காப்பாத்த முடியும். அண்ணே, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. விடிஞ்சா நான் அமெரிக்கா போகணும். நாங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடணும். நான் ஜெயிலுக்கு போறதா அமெரிக்கா போறதான்றது உங்க கையில தான் இருக்கு. ப்ளீஸ். நான் என்னப்பா செய்ய முடியும்? அண்ணே, இந்த கொலைய நான் தான் செஞ்சேன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தம்பியை எப்படியும் காப்பாத்திரலாம். ஒத்துக்காதீங்க பெரியதா, இவ்வளவு நம்பாதீங்க. ஏய், விஷயம் தெரியாம பேசாத. அண்ணே, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரத்துல பொம்பளைங்க பேச்சு கேட்க கூடாது. நாம தான் ஒரு முடிவுக்கு வரணும். என் உயிரை கொடுத்தாவது ஒரே ஒரு மாசத்துல எவ்வளவு செலவானாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச எல்லா மந்திரிகள் மூலமா முயற்சி பண்ணி உங்களை எப்படி வெளியே கொண்டு வந்துறேன்னு. அண்ணே, அப்பா நீ பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்களை எங்க கண்ணுல வச்சு காப்பாத்துறோம். நீங்க தானே எங்களை எப்படி அதை காப்பாத்துறோம். அண்ணே, எங்க மேல இறக்கம் காட்டுக்கட்டு. அண்ணே, அண்ணே, போலீஸ் வந்துட்டாங்கண்ணே. அண்ணே, இப்ப நான் என்னப்பா செய்யணும்? இந்த கத்தியை கையில பிடிங்க. பிடிங்க. யார் இந்த கொலை செஞ்சது? தொழில்ல எங்க மேல இருக்க பொறாமையில இவன் என்ன கொலை பண்ண வந்தான். அண்ணன் தான் உணர்ச்சி வசப்பட்டு இவனை கொலை பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. கான்ஸ்டபிள் சார், நீங்க இந்த வீட்டு வாசல்லே இருங்க. உள்ள யாரையும் விடக்கூடாது. எஸ் சார். ஆமா. நீங்க என்ன மனுஷங்களா ராட்சசங்களா? நாளைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இங்க நடந்த உண்மையெல்லாம் சொல்ல போறேன். ஏய், அப்படி ஏதாவது நடந்துச்சு அவன் நிலைமை தான் உனக்கும். மைண்டட். தர்மா, என்னப்பா இதெல்லாம்? விதிப்பா. இல்ல, இதுல ஏதோ சதி இருக்கு. வாய் பேசாத ஜீவன்கள்ட்ட கூட அன்பு காட்டுற நீயா ஒரு கொலையை பண்ணிட்ட. அதை என்ன நம்ப சொல்றியா? அட பாவி, என்னடா நடந்தது? உண்மையை சொல்லுடா. அப்பா தம்பியை காப்பாத்துறதுக்காக அவன் செஞ்ச கொலைய நீ உன் தலையில போட்டுக்கிட்டியா? இல்லப்பா, தம்பியை கொல்ல வந்தவன அவசரப்பட்டு நான் கொலை பண்ணிட்டேன். தர்மா, அண்ணன் தம்பிகளுக்காக பாடுபட்ட எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா நீ உன் தம்பிகளுக்காக உன் வாழ்க்கையே மொத்தமா தியாகம் பண்ணிட்டியே. நீ தனியாளா இருந்தா கூட பரவாயில்லப்பா. உன்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனுக்குள்ள இன்னொரு ஜீவன் இருக்குடா. கவலைப்படாத பார்வதி. மலை போல அப்பா இருக்காங்க. எனக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிற அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. அவங்க உன்னை கை விட்டுட மாட்டாங்க. தைரியமா இரு.
நான் போயிட்டு வரேன்ப்பா. கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். வா பார்வதி. அஜய் என்கிறவரை குற்றம் சுமத்தப்பட்ட தர்மன்தான் கொலை செய்திருக்கிறார் என்று போலீஸ் தரப்பால் சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்த குற்றத்திற்காக EPCO 302 பிரிவின்படி குறைந்தபட்ச தண்டனையான 7 வருட சிறை தண்டனையை இந்த நீதிமன்றம் விதிக்கிறது. பிரதர், யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, நாம இந்த கொலையில தப்பிச்சிட்டோம். தம்பி செத்துட்டான், பூனைக்கண்ண ஜோஸ் சும்மா இருக்க மாட்டான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் தம்பி நம்ம வீட்டுல தான் செத்துருக்கான். ராமதர, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. இப்ப என்னடா பண்றது? ஒரு நாள் பார்ல ஜோஸோட சித்தப்புக்கு 4 லார்ஜ் ஊத்தி விட்டான். அவன் ஒரு உண்மையை வளர்னான். என்ன? இன்னைக்கு 14ஆம் தேதி ஜுலைலா கப்பல்ல 4 கோடி ரூபாய்க்கு தங்கம் வருதான். இன்னும் 2 லார்ஜ் ஊத்தி விட்டான். இன்னொரு உண்மையை வளர்னான். அவங்களுக்கு கள்ள நோட்டு அடிக்கிற பிசினஸ் வேற இருக்கான். அந்த மிஷின் எங்க இருக்கு என்னன்றத விவரமா விலாவரியா உளறிட்டான். அதை வச்சு நாம என்னடா பண்றது? அதுக்கு தான் நான் இருக்கணுங்கிறது. போன எடு, கமிஷனர் கூட பேசணும். எதுக்குடா? சித்தப்பு வளர்னத நாம கமிஷனர் கிட்ட வளரணும்னு வெச்சுக்க. குரூப் லாக் ஜோஸ் க்ளோஸ். குட் குட். 848284. ஹலோ, கமிஷனர் இருக்காரா? வணக்கம் சார், நான் தான் சிவநாதன் பேசுறேன். சார் சார், அந்த ராஸ்கல்ஸ் நம்மளை காட்டி கொடுத்தா போல இருக்கு. தப்பிச்சிடுங்க, போலீஸ் வருது. அங்கிள் கமான். மிஸ்டர் ஜோஸ், கள்ள நோட்டு அடிச்ச குற்றத்திற்காகவும் தங்கத்தை கடத்தின குற்றத்திற்காகவும் உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன்.